நெல்லை மாமன்ற கூட்டத்தில் திமுக அதிமுகவினர் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய முக்கிய செய்தியை பார்க்கிறோம். விவரங்களோட செய்தியாளர் ராமசுந்தரம் இணைப்பில் இணைஞ்சிருக்காரு. ராமசுந்தரம், என்ன நடந்தது? எதற்காக இந்த வாக்குவாதம் ரெண்டு கட்சியினர் தரப்பில்? மேலும் விவரங்களை நீங்க சொல்லலாம். நெல்லை மாநகராட்சியுடைய மாமன்ற கூட்டம் இன்றைய தினம் மாநகராட்சி மேயர் தலைமையில நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாநகராட்சி ஆணையாளர் மோனிகா ராணா, துணை மேயர் ராஜு உள்ளிட்ட மாமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டார்கள். இந்த கூட்டம் தொடங்கிய நிலையில திருக்குறள் வாசித்து கூட்டத்தை மேயர் தொடங்கும் சூழல்ல முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய புகைப்படத்தை மேயர் அவரது இருக்கைக்கு முன்பு வைத்தார். இந்த சூழல்ல அதிமுக கவுன்சிலர்கள் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி புகைப்படத்தையும் மாட்ட வேண்டும், அதையும் வைக்க வேண்டும் என மேயர் இருக்கை அருகே கொண்டு சென்றார்கள். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக கவுன்சிலர்கள் வாக்குவாதம் எழுப்பிய நிலையில மேயருடைய இருக்கையை சுற்றி அந்த வாக்குவாதம் நடைபெற்றது. தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய படத்தை மேயருடைய இருக்கையில் வைக்க முயற்சித்த போது இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து வாக்குவாதமும் ஏற்பட்டது, முழக்கங்களும் எழுப்பப்பட்டனர். இந்த சூழல்ல அவைக்கு குந்தகம் விளைவிக்கும் செயல்ல யார் ஈடுபட்டாலும் உடனடியாக அவர்கள் அவையிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள் என மேயர் அறிவித்ததை தொடர்ந்து அங்கிருந்து அவர்கள் எழுந்து கலைந்து சென்றார்கள். இந்த சூழல் காரணமாக மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் ஒரு பரபரப்பான சூழல் நிலவியது. தொடர்ந்து கூட்டத்திலுடைய அந்த தீர்மானங்கள் 84 தீர்மானங்கள் முன்வைக்கப்பட்டு 14 தீர்மானங்கள் மட்டும் நிறுத்தி வைக்கப்பட்டு மற்ற தீர்மானங்கள் நிறைவேறுவதாக கூறி அங்கு கூட்டத்தை 8 நிமிடத்தில் மேயர் முடித்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். இதன் காரணமாக 8 நிமிடத்தில் மாநகராட்சி கூட்டமும் முடிவடைந்தது. ஒரு சில வினாடிகளே நடந்த கூட்டத்தில் அந்த புகைப்படம் வைப்பதில் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக ஒரு பெரிய சலசலப்பு வாக்குவாதம் ஏற்பட்டனால போலீசாரும் அப்பகுதியில் குவிக்கப்பட்டார்கள். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.